தசரதர் ராமர் பட்டாபிஷேகத்தை பத்தி சொல்றதுக்காக கையேயிய பார்க்க வந்தாராம். அங்க இருக்கிற சைகந்திரிகா பெண்கள் கிட்ட கையேயி எங்கன்னு கேட்டாராம். அவ கோபபவனத்துல இருக்கான்னு சொன்னாங்களாம். சரி, அங்க போய் கையேயிய சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு தசரதர் போனாராம். கையேயி தரையில மல்லாக்கப்படுத்திட்டு இருந்தாளாம். கையேயி எழுந்துக்கோ, உள்ளம் முகந்தது செய்வேன், ஒன்றும் லோபேன் அப்படின்னாராம் தசரதர். கையேயி எந்த ரியாக்ஷனுமே காட்டலையா. உள்ளம் முகந்தது செய்வேன், ஒன்றும் லோபேன், கேள் கையேயி, உன் பிள்ளை ராமன் மீது ஆணையினாராம் தசரதர். டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டாலாம் கையேயி. என்ன வேணும் சொல்லுன்னாரா. ஏவரங்கள் இரண்டினை ஒன்றினால் என் செய் பரதன் உலகாழ்வது, அதாவது பரதன் ராஜா ஆகணும்னு சொன்னாலாம். அப்புறம் சீதை கேள்வன் வனமாழ்வது என்று யாசித்தாள். தீயவை யாவினும் சிறந்து நின்ற தீயான்னு கம்பர் கையேயிய பத்தி எழுதியிருக்காராம். உலகத்துல இருக்கிற தீயதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குன்னு கேட்டா கையேயியோட கோவத்துக்குன்னு எழுதியிருக்காராம் கம்பர். தசரதர் பாம்பு கடிச்ச மாதிரி மயங்கி கீழே விழுந்துட்டாராம்.